தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் டாக்டர் ஏ.வி. ஸ்ரீனிவாசன் எழுதிய மன அழுத்தம் வெல்வோம், தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்புகள் மற்றும் எழுத்தாளர் ஹரிஹரபுத்திரன் எழுதிய மாறிவரும் இந்தியா மகத்தான வாய்ப்பு ஆகிய நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. கோட்டூர்புரத்தில் தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மன அழுத்தம் வெல்வோம் நூலினை முன்னாள் நீதிபதி கண்ணன் வெளியிட முதல் பிரதியை முன்னாள் IPS அதிகாரி கோபாலகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார். மாறிவரும் இந்தியா மகத்தான வாய்ப்பு நூலை தாமரை பிரதர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இணை இயக்குநர் R. லட்சுமிபதி வெளியிட பெயிண்ட் தொழில்நுட்பவியலாளர் பாட்டியா பெற்றுக்கொண்டார். விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கண்ணன் பேசுகையில், ஒவ்வொரு நாளும் மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப பெரியவர்களை மட்டுமே அதிகம் பாதித்து வந்த மன அழுத்தம் தற்போது குழந்தைகளையும் பாதிக்கிறது. இதற்கு மனிதர்களுக்குள்ளான ஒப்பீட்டு அளவிலான போட்டி உள்ளிட்ட பல காரணங்கள் உண்டு. அதை கடந்து தம்மை தாமே உணரும் யோக நிலைக்கு சென்றால் மன ஆரோக்கியத்தை பெறலாம். அதை மன ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியத்திற்கு மருந்து என்பதை இப்புத்தகத்தின் வாயிலாக ஆசிரியர் வெளிப்படுத்தியுள்ளார் என்றார். வணக்கம். இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இருக்கும் நபர்களில் பலர் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். அவர்கள் பல்வேறு துறையில் பெரிய விஷயங்களை சாதித்திருக்கக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சி புஸ்தகங்கள் படிக்கணும்னு சொல்கிற சமயத்தில் ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குன்னாக்க படிக்கிறாங்களா எல்லாரும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எங்களுக்கு நான் நீதிமன்றத்தில் இருக்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது மாணவர்கள் இளைஞர்கள் புதிய ஜூனியர் வக்கீல்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னேன். சார் இதெல்லாம் என்ன பார்த்து பிரயோஜனம் சார், யார் சார் கேட்குறாங்க, எதை படித்து சொன்னாக்கா எந்த ஜட்ஜு சார் புரியுது, அதை பற்றி யார் சார் கண்டுக்கிறாங்க. இது மாதிரி ஒரு அவல நிலை நமக்குள்ள. நம்ம யார் படிக்கிறோம், என்ன யார் கேட்க போகிறாங்க, இதை படித்து தான் அவங்க சொல்கிறாங்களா தீர்ப்பு, இது படிக்க வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்றதெல்லாம் ஒரு நிலை. ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இந்தியா வரணும், நம்மளுடைய மாறி வரும் இந்தியா அப்படின்றதுல அவர் எழுதியிருக்கக்கூடிய நபர் அவர் வயசில் மூத்தவர் தான். ஆனால் அவர் கண்முன்னால் அவர் சொல்கிற விஷயங்களெல்லாம் அதனால் கண்முன்னால் பார்த்த விஷயங்களா எப்படி புதுசாக வந்துட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சு தான் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். நம்ம எப்போவுமே ஒரு டு ரொமான்டிசைஸ் த பாஸ்ட் அதுக்கு எல்லாருக்கும் ஒரு இயல்பு. இப்போ ஒன்றும் சரியில்லை, அந்த காலத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் நல்லா இருக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன அதே காலத்தில் தான் பாரதியார் சொன்னால் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் அப்படின்னு. அந்தந்த காலத்தில் அது சரியில்லை, மாறணும் அப்படின்னு நினைவு ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலை. ஏன்னா எல்லாம் சரியாக தான் இருக்குது, பாலும் தேனும் ஓடிக்கிட்டு இருக்குன்னாக்க ஒன்றும் நடக்காது. இது போராது அப்படின்ற ஒரு தாபம் இருக்கணும். அந்த வகையில் ஒரு இது மாதிரி ஒரு வயது முதிர்ந்த ஒரு அறிஞர் அவர் இது மாதிரி புத்தகம் எழுதிக்கிறது மாறி வரும் இந்தியாவை பற்றி சொல்லும் போது, இன்னும் எத்தனை விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த டாக்டர் ஸ்ரீனிவாசன் எழுதியிருக்க விஷயம் மன அழுத்தம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே உட்காந்து நாங்கள் தேநீர் அருந்தும்போது டிப்ரெஷன் யாருக்கு இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் எங்களுக்குள்ளே. எல்லாருக்கும் டிப்ரெஷன் இருக்குது சார் அப்படின்ட்டு அவர் சொல்லுமா. ஸோ இட்ஸ் ஆல் வேரியஸ் ஸ்டேஜஸ், வேரியஸ் ஸ்டேட்ஸ் அந்த வகையில் தான் இருக்குது அப்படின்ற அளவில் புரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர் ஸ்ரீனிவாசன் ரொம்ப ஒரு அபூர்வமான நபர். அவர் அவரோட துறையில் வல்லுனர் அப்படின்றதுல அந்த புஸ்தகத்தை பார்த்து படிக்கும் போது தெரியுது. நான் சரி இதில் என்ன விஷயங்களெல்லாம் சொல்லலான்றதுக்காக ஏதாவது குறிப்பு எடுத்துக்கலான்னு முதல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தனாக்கா ஒவ்வொரு பக்கத்துலையும் குறிப்புன்னு போட்டு கோடு போட்டு வச்சுருக்கேன். ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அது. அப்படின்னா புஸ்தகமே ஃபுல்லாகவே எடுத்துப்போம். இது எப்போ ஒன்றா ஒரு ரேண்டமாக ஒரு பக்கத்தை திறந்து சொல்லுவோம் அப்படின்னு. இவர் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களோட பாங்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த புத்தகத்தை வெளியிட்டவரே ஒன்று சொன்னார், ஒரு நாவல் படிக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அனுபவத்தை கொடுக்குறார். ஆரம்பமே அந்த புத்தகத்தோட ஆரம்பம் அப்படி தான் இருக்குது.
வாசு ஸ்ரீதரை பார்க்க போகிற வழியில் வந்து பஸ் எல்லாம் வந்து உடனடியாக கிடைக்கல, கொஞ்ச நேரம் அலுப்பு தட்டுறது, பஸ் லேட்டாக போய் சேருது. போயிடுற நபரை போய் பார்த்தனாக்கா அவருடைய நண்பர் ஸ்ரீதர் அங்கே வந்து ஆஹா நீயாடா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ப அதிர்வு அவனுக்கு. வா நம்ம போய் ஹோட்டலில் போய் நம்ம இடத்துல இருக்க கேன்டீனில், ஆஃபீஸில் இருக்க கேன்டீனில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டே பேசலான்னு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு பேசுகிறாங்க. முடிச்சுட்டு வரும்போது வாசுக்கு வந்து உடனடியாக பஸ்ஸு கிடைக்கிறது, ரொம்ப விரைவாக வந்துடுறாங்க. எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாக தான் இருக்குது. வீட்டு வந்தனாக்கா இறுக்கமான இருக்கிற துணியை அவுத்து போடுறாரு. வந்து போட்டுட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு நைலான் கயிறு பிடிச்சி பார்த்து துணி எங்கே எப்படி போட்டு பார்க்குறாரு, சரியாக விழமாட்டேங்குது. அந்த கொக்கியில் சேரை போட்டு அதில் போட்டு கழுத்தில் தொங்கிடுறாரு. இதை வந்து இந்த கதை ஆரம்பம் வந்து இதுமாரி இந்த புஸ்தகத்தில் ஒரு ஆரம்பம் வந்து எல்லாம் சரியாக தானே போகுது, தடால்னு எங்கே இப்படி ஒரு மாற்றம், என்ன திடீர்னு மனுஷனுக்கு எப்படி ஒரு மனசில் இருக்கும். அவர் ஆரம்பம் அடுத்த சாப்டர் வரத்துக்கா ஆகவே எப்படி இருக்கு, இது மாதிரி எப்படி மனநிலையெல்லாம் மாறுன்றத வாருங்கள் அடுத்த சாப்டருக்கு போவோம் அப்படின்றார். அது மாதிரி ஒரு சாப்டர் இன்னொரு சாப்டரோட போகக்கூடிய நிலை வந்து ரொம்ப அருமையாக அவர் சொல்லியிருக்காரு. அதில் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற விஷயமா மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வர பெண்ணு வந்த உடனே அம்மா வாசலில் கதவை திறந்து கொடுத்து காஃபியும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறா. அன்றைக்கி அப்படி இல்லை. கதவு விதமாக திறந்துருக்கு, தள்ளின்னு போகிறாங்க. நான் காஃபி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லாமல் அம்மா உள்ளே போய் படுத்துட்டுருக்காங்க. என்ன ஆச்சு அம்மாவுக்கு, தானே காஃபி போட்டுருக்கா. காஃபி போட்டுட்டு திருப்பி அம்மா கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்றதுக்காக பார்க்குறேன். ஏம்மா உன் மனசு உனக்கு எதுவும் முகமே சரியா இல்லையே, ஏன் காஃபி உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறான். அவளுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம், மன அழுத்தம் உள்ள ஒரு நோயாளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றார். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னாக்க, இது வந்து ஒரு மன அழுத்தம் அப்படின்ற ஒரு நிலை சாதாரண குடும்பத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மகள் தன்னுடைய அம்மாட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது தினம் கிடைக்கும்னு நினைக்கிறது ஒரு நாள் நடக்கலை. என்ன இருக்குன்னாக்கா ஏதோ ஒரு ஆழமாக ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு போய் அவங்களோட மன அழுத்தம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னாக்கி எதுவுமே பிடிக்காத ஒரு நிலை இருக்கா மாதிரி இருக்குது. இது மாதிரி சொல்ல வர விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாவல் படிக்கிற மாதிரி அப்பப்போ இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய நான் சமீபத்தில் திருவண்ணாமலையில் சில காலம் நான் இருந்தேன். தனிமை வேணும்னு நினச்சேன். மனசை பற்றி நாமே நிறைய தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு தாபம். எல்லாம் நாள் முழுக்களும் பிரத்தியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் நம்ம பற்றி நினைக்கிறோமா அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு சுய தேடல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். எனக்கு வந்து அதில் வேதங்கள்லாம் திருப்பியும் பழைய விஷயங்கள்லாம் படிக்கணுமே அப்படின்னு தோணினது. அதனால் பழைய விஷயங்கள் எப்பயோ படித்து மறந்து போன விஷயங்களெல்லாம் திருப்பி அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அதில் தைத்திரிய உபநிஷத்தில் பிரம்மானந்தவல்லி பிருகுவல்லி படிக்கும்போது அதில் வந்து முதல்ல எப்படி அந்த பிருகு அவருடைய தகப்பனாட்ட போய் பிரம்மன் எது அப்படின்னு கேட்குற விஷயம். இதில் என்ன விஷயம்னா, இந்த புஸ்தகத்தில் இது ஏதோ மனோ தத்துவம் மருத்துவம் அதுக்காக நாடி போனேன்னா அதுதான் இருக்கான்னா இல்லை, அதை தாண்டி இருக்குது. இதில் எங்கே அவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் எது தத்துவம், எது மருத்துவம், எது வாழ்க்கை, இது அத்தனையும் ஒன்று ரொம்ப இணைந்து நமக்கு எல்லாருக்கும் ஏதோ புது விஷயத்தை நமக்கு ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஏதோ ஒரு புது விஷயத்தை கொடுத்துட்ருக்கு. அதில் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஹவு தே ஆர் இந்த மைண்டில் வந்து த ஆல்ஃபா பீட்டா காமா தேட்டா டெல்டா இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கான்ஷியஸ்னஸை கொடுக்கறது அப்படின்னு அவர் சொல்லி, அதோட வேகம் எப்படி, அந்த இஇஜிலெல்லாம் மனசு எப்படி இருக்குது, மனம் எப்படி இருக்குது, எங்கே எப்படி இயங்கிறது அப்படின்னு சொல்கிற விஷயத்த பார்க்கும்போது சமீபத்தில் நாங்கள் வந்து ஒரு புஸ்தகம் ஒன்று பார்த்தேன். அந்த புஸ்தகத்தில் வந்து there was a book, a world appears, this is what the book says. அதில் மனம் மற்றும் உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் உணர்வு நிலைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பேசும்போது அவர் வந்து மைக்கேல் போலன் அப்படின்ற ஒரு ரைட்டர், மேற்கத்திய உலகத்தில் இன்னைக்கு பெரிய ஆய்வுகள் நடந்து வருது. அதில் பிரபல எழுத்தாளர் மைக்கேல் போலன் அவர் என்ன சொல்கிறாங்க, வேர்ல்ட் அப்பியர்ஸ் a journey into consciousness அப்படின்னு ஒரு நூல் எழுதும் போது ஒரு கேள்வியை கேட்குறார். உலகம் என்பது வெளியில் எப்படி இருக்கிறதோ அப்படியே நமக்கு தெரிகிறதா,
அல்லது நமது மூளை கட்டமைத்து காட்டும் பிம்பமாக தெரிகிறதா? Such a fundamental question. How we see the world. Is the same world, is everyone seeing the same way? Are you seeing it differently from how I am seeing? Is it so subjective? Is the world so subjective? These are questions. அதில் வந்து அனில் சேத்ன்ற ஒரு நரம்பியல் அறிஞருடைய வார்த்தையை மேல்கோள் காட்டுறார் அவர். I open my eyes and a world appears. நான் கண்ணை திறக்கிறேன், ஒரு உலகம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். நமது மூளை உருவாக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட மாயை, கண்ட்ரோல்டு ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய வெளி உலகம், மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு வரும்போது இந்த மூளை வெளி உலகத்தை பார்க்கும் பார்வையே பெர்செப்ஷன் எதிர்மறையாக மாறிவிடுகிறது. மைக்கேல் போலன் காட்டி எந்த விஷயத்தை மேற்கத்திய நரம்பியல் உண்மையைத்தான் டாக்டர் ஏவிஎஸ் இந்த புஸ்தகம் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. இதில் நான் வந்து சொல்லும்போது சயின்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த பிருகுவெல்லாம் சொல்கிறதுல அதில் ஒரு 5 கோஷங்கள் இதில் நான் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய விஷயம் நம்ம சொல்லும் போது அன்னமய கோஷம்னு சொல்கிறது, கோஷம்னு சொல்கிறது, கோஷம்னு சொல்கிறது வந்து கிராஸ் பாடி, உணவால் ஏற்பட்ட உடம்பு. இது பிராணமயம் அப்படின்னாக்கா இந்த எப்படி மூச்சு எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுல, மனோமயம் மனம் எப்படின்றது, விஞ்ஞானமயம் விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், ஆனந்தமயம் எப்படி எப்பயுமே ஒரு ஆனந்தமான ஒரு ஸ்திதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அத்தனையுமே இட்ஸ் கனெக்டட் இன் சம் வே டு திஸ். அன்னமயம் சொல்லும் போது பீட்டா வேவ்ஸ் 13 to 30 மெகாஹெர்ட்ஸ், பிராணமயம் ஆல்ஃபா வேவ்ஸ் 8 to 12, மனோமயம் தேட்டா வேவ்ஸ் 4 to 8 ஹெர்ட்ஸ், விஞ்ஞானமயம் காமா வேவ்ஸ் greater than 30, ஆனந்தமயம் டெல்டா வேவ்ஸ் 0.54 ஹெர்ட்ஸ். ஸோ இது மாதிரி வேதங்களில் எவ்வளோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்ல விஷயங்கள் கிராஸ் பாடி, அதே மாதிரி திருப்பியும் இப்போ மாடர்ன் சயின்ஸில் சொல்லும் போது ஒரு இணைப்பு ஒன்று இருக்குது இதோட புஸ்தகத்தில். அதனால் ஒரு தத்துவம், சயின்ஸ், மெடிசன், அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட். நான் திருவண்ணாமலையில் இருந்தேன்னு சொன்னேன், அதனால் ஒரு எண்ணம் எனக்கு மனசில் விஷயம். அதில் வந்து ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லுவார்னாக்க, யாருக்கு இந்த மன அழுத்தம் அவர்கிட்ட போய் கேட்டேனாக்க அவர் சொல்லியிருக்கார். அதுவே நம்ம இவர் பகவான் ரமணத்தை சொல்லும் போது, அறிவியல் ரீதியாக மூளையை ஆராயும் போது அதே வேளையில் தத்துவ ரீதியாகவும் மன அழுத்தத்தை வெல்ல பகவான் உறுதுணை புரிவான். ரமணர் கேட்பார், உனக்கு வரும் மன அழுத்தமும் சோகமும் எண்ணங்களால் உருவாகின்றன. அந்த எண்ணங்கள் யாருக்கு வருகின்றன? எனக்கு வருகின்றது. அப்படி என்றால் அந்த நான் யார்? இது மாதிரி ஒரு கேள்வி கேட்ட ஆரம்பிச்சனாக்க அதுவே அடங்கி போயிடும். பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அனுபவ ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய இந்த புத்தகம். ஒரு விஷயம் சம்பாஷணம் பண்ணும்போது சொன்னார், இந்த நான்ற எண்ணமே உடனடியாக பிறந்த உடனே குழந்தைக்கு தெரியறதில்லை. அழகு, பால் குடிக்கணும்னு சொல்லுறது, அது வந்து தனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லும் போது கூட, இப்போ ராம்ஜினாக்க ராம்ஜிக்கு வேணும், அதுக்கு ராம்ஜின்னு பேர் இருக்கும், ராம்ஜிக்கு வேணும்னு சொல்லுவேன், எனக்கு வேணும்னு சொல்ல தெரியாது. அது ராம்ஜின்றது வேற யாரோ சொன்ன மாதிரி. அது வந்து ஒரு பெரிய எனக்கு ஆச்சரியம் என்ன இருந்ததுனாக்க, இதுதான் ரமணன் சொல்கிற விஷயம். நாம் வந்து நான்றதில் எங்கே இருக்கோம் அப்படின்னாக்க, பி அன் அப்சர்வர் அட் ஆல் டைம்ஸ். ஒரு ஆணித்தரமாக ஒரு நான் ஒரு இயங்கி இருக்கக்கூடிய ஒரு நான் ஒன்று இருந்துட்டு இருக்கு. அதை வந்து நீ ஒரு அப்சர்வராக பாரு. நீ யூ ஆர் நாட் தேர். த மூமெண்ட் யூ ரியலைஸ் ஹூ யூ ஆர், வேர் த மைண்ட் அபைட்ஸ், தென் தெர் இஸ் சைலன்ஸ். இது எதை காமிக்கிறதுனாக்க, நம்ம யாருன்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்ததுனாக்க, மனம் லயித்து போனாக்க, மனம் நிம்மதி அடைஞ்சா இது மாதிரி அழுத்தம் அப்படின்றது இல்லாமல் போகும். இதில் வந்து எப்படிலாம் எந்தெந்த சமயத்தில் அழுத்தம் இருக்குது, எப்படி அந்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கணும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, மன அழுத்தத்தை அவங்களோட இருக்கக்கூடிய கேர் கிவர்ஸ் எது மாதிரி அழுத்தம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த புத்தகத்தில் ரொம்ப அரிய விஷயங்கள்லாம் வருது. தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு அளவில் ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்குது. எந்த இடத்துல இந்த ஸ்ரீதர் வாசு கதை மாதிரி
எப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய நபருக்கு என்ன ஆச்சு இப்படி திடீர்னு அப்படி உயிரே மாய்த்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன நடந்து போச்சு அப்படின்னு வந்ததுனாக்க அது மாதிரிலாம் நேருவது சாத்தியம். எல்லாருக்கும் ஒரு அளவில் ஒரு மன அழுத்தம் அப்படின்றது இருந்துகிட்ருக்கு. அது வெல்லக்கூடிய வகை எப்படி இருக்குது, எப்படி நம்ம அறிகுறியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற வகையில் இந்த புத்தகம் அமைந்திருக்கு. இந்த சட்ட பார்வையில் நான் சொல்லணுன்னாக்க இந்த மன ஆரோக்கியம் அப்படின்றது வந்து சமுதாயம் முழுக்களும் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயமாக இருந்தது அப்படின்னாக்க நாடுக்கே நல்லது. ஆனால் நிறைய அளவில் எண்ணிக்கை அளவில் பெரிய அளவில் இது மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது சமுதாயத்துக்கு நல்லதில்லை. சில முதல் பக்கத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. 33 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒட்டுமொத்தமாக மனித அறிவு இரட்டிப்புக்காகிறது. 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒட்டுமொத்தமாக மருத்துவ அறிவு மீண்டும் 2 மடங்கு கூடுறது. அறிவு ஜாஸ்தியாக போகுது, அது மாதிரி மருத்துவ அறிவும் 2 மடங்கு ஆறுது அப்படின்ற விவரம் சொல்கிறாங்க. அதனால் எதெல்லாம் மன அழுத்தம் இல்லை, எது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அதுலேருந்து மாறக்கூடிய ஒரு நிலை நம்மளோட அதிக விஷயங்கள் தெரியறது மூலமாகவே இருக்குது. எனக்கு இப்போ நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன், சில சமயத்தில் வந்து இந்த புது ஜெனரேஷன் ஜென்சின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த ஜென்சி வந்து அதிகமாக இந்த விஷயம் பேசுறது இல்லை. பேசும்போதே சில சமயத்தில் டேட் யூ ஸ்பீக் இன் பேராகிராஃப்ஸ் அப்படின்றான் என் பிள்ளை. நிறைய விஷயங்கள் பேசாத ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லுவியா, 2 நிமிஷத்தில் சொல்லுவியா, அது மாதிரி எல்லாத்துலேயும் குறுக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கிறாங்க. அது மாதிரி அதிக விஷயங்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் மன அழுத்தம்ன்ற ஒரு விஷயம் ஒரு பாதிப்பு இருந்தனாக்க சமுதாயத்துக்கு நல்லதில்லை. அதை நம் நிச்சயமாக வெல்வோம். இந்த புத்தகத்தோட கடைசி பகுதி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னலாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமோ, சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு கொஸ்டின் போட்டால் கூட ஓஹோ இதுக்கு ஒரு பதில் இப்படி இருக்கா பதில் அப்படின்னு உங்களுக்கு தோணும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கவனிப்பாளர்களின் பங்கு என்னென்னவாக இருக்க வேண்டும் நமக்கு தெரியணுமாச்சு. அது மன அழுத்தத்தின் சிகிச்சை தான் என்ன, இது மாதிரி சாதாரணமாக நம்ம மனசில் இருந்து கொள்ளக்கூடிய கேள்விகள் அத்தனைக்கும் பதில் இருக்குது. 100 பக்கத்தில் இத்தனை விஷயம் இருக்க முடியுமானா இருக்குது இந்த புத்தகத்தில். அதனால் இது மாதிரி ஒரு அரிய 2 புத்தகங்கள் இன்றைக்கி வெளிவரக்கூடிய ஒரு நிலையில் நாம் எல்லாரும் இங்கு பங்கேற்று இதை நம்ம இந்த புத்தகங்கள் வாங்கி இதை நம்முடைய நண்பர்களுக்கும் நம்ம பரிந்துரை செய்து இந்த புத்தகங்கள் மூலமாக நம்ம நாட்டுக்கு நம்ம மூலமாக நல்லது ஏற்படணும் அப்படின்றது இந்த வாழ்த்து கூறி இது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். தேங்க்யூ. மாறிவரும் இந்தியா மகத்தான வாய்ப்புகள் நூலை பற்றி பாட்டியா பேசுகையில், ஒவ்வொரு செயலிலும் மனம் ஆர்வமாக பங்கேற்றால் அந்த செயல் மிக சிறப்பாக அமையும். வளர்ந்து வரும் இந்தியா பல்வேறு புதிய வாய்ப்புகளை வெளிப்படுத்துகிறது. அதை இளைஞர்கள் எவ்வாறு பற்றிக் கொள்ளலாம் என்பதற்கான ஆலோசனைகளை நூல் ஆசிரியர் ஹரிஹரபுத்திரன் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் என்றார். விழாவில் தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இணை இயக்குநர் லட்சுமிபதி பேசுகையில், ஒரு குழந்தை சிரிக்கும் போது அதை பார்ப்பவரின் மனதில் மகிழ்ச்சியை தொற்றிக் கொள்கிறது. அதேபோல் ஒருவர் கொட்டாவி விடும் பொழுது அதை பார்ப்பவரையும் சோம்பல் தொற்றிக் கொள்கிறது. நுணுக்கமான விஷயங்களின் பின்னணியில் உள்ள மூளையின் அறிவியலை மன அழுத்தம் வெல்வோம் புத்தகத்தில் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் எளிமையாக விளக்கியுள்ளார் என்றார். டாக்டர்னு சொன்னாலே மெடிசின் ப்ளஸ் லவ் இஸ் மெடிகேர், மெடிசின் வித்தவுட் லவ் இஸ் மெடிசின். ஸோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் வந்து இட் மேக்ஸ் அ பர்சன். அண்ட் இந்த ஹோல் மீட்டிங்கில் வந்து ஒன்று கற்றுண்டது, நம்மளுடைய மனசு வந்து மனம் பணம் குணம், இதில் பணத்தை முதல்ல வைக்காமல் மனசும் குணமும் இருந்ததுன்னா பணம் தானாக வரும். தப்பி தவறி பணத்தை முதல்ல வச்சோம்னா நமக்கு வந்து மனசும் கெட்டு போயிடும், குணமும் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மீட்டிங்கில் மனசில் நம்மளுடைய மூளையும் மனசும் நன்றாக இயன்றி நல்ல விதமாக ஒரு முடியும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இது வந்து நம்ம தினமலருக்கு எங்களுடைய ஒற்றுமை நம்பிக்கை அந்த தினமலர் பண்ணியிருக்கிறது நல்லா டெஃபினட்டாக ஆகியிருக்கு.
இது வந்து வருத்தப்படாமல் நம்ம கவலைப்படாமல் நம்ம அன்பு நம்ம புரிஞ்சோம்னா கட்டாயம் நமக்கு இந்த வியாதியிலேருந்து நம்ம விடுபடலாம். இந்த நூல்கள் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒன்று மன அழுத்தம், இன்னொன்று டிப்ரெஷன். அது இங்கிலீஷ், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டும் சொன்னோம். 18 வழிமுறைகளை நாங்கள் ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு நோயாளியின் புலன்களால் உணரும் உணர்வுகளை கேட்டறிந்து அதற்கு ஏற்றவாறு மகிழ்ச்சி அளித்தால் கட்டாயம் நாம் இந்த மன அழுத்தத்தை வெல்வோம். ஸோ 3வது, காலமும் பொறுமையும் கைகூடும் பொழுது காலை பனி போல் மன அழுத்த விலகி மகிழ்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இப்புத்தகம் மன அழுத்த நோயாளிகளுக்கு மட்டுமல்லாமல் அவரது குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் நிச்சயம் உதயமாக இருக்கும் என்று நம்புகிறோம். எல்லா துறையிலையும், விவசாயமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் ஒரு வளர்ச்சியை நம்ம இப்போ பார்க்குறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா டெக்னாலஜி வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கணும். என்ன செய்வீங்க? செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்யுங்க. அதாவது முன்னெல்லாம் ஏதாவது சந்தேகம் வந்துடுதுன்னா என்ன பண்ணதுன்னு தெரியாத நம்ம திண்டாடுவோம். இப்போ சந்தேகம் வந்துடுதுன்னா ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, அது உங்களுக்கு கூடவே இருக்குது. 24 மணி நேரமும் நீங்கள் உதவி கேட்டால் அது உதவியை கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக கேள்வி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புஸ்தகத்தில் நான் கட்டுரை எழுதியிருக்கேன். ஒரு சில குறிப்பிட்ட பகுதி ஜீவன், அதாவது ஒரு பெரிய கருத்தை தெரிவிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட இது, அதை மார்க் பண்ணிவிட்டு என்னுடைய கேள்வி என்னன்னாக்க, ChatGPT, can you help me? What help you want? I am here to help you. I think you are progressing very well in terms of what you are saying. அதுதான் இன்னும் சிறப்பாக பண்ணோம். இதில் இருக்கிற கருத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் பண்ணி அனுப்புங்க. உடனே உங்களுக்கு கார்ட்டூன் கிடைக்கிது. அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த கேள்விக்கும் உங்களுக்கு இப்போ பதில் கிடைக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். காசு செலவழிக்க அவசியம் இல்லை. ஃபோன் இருக்குது, ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியணும். உங்களுக்கு இன்டர்நெட்டில் போய் அதை கனெக்ட் பண்ண தெரியணும். அது தெரிஞ்சால் போகிறோம். வசதி இருக்குது. என்ன கேட்டாக்க, இது அந்த காலத்தில் மனசாட்சியுமாங்க, மனசுலேயே இருப்பாங்க. அந்த காலத்தில் குருகுலத்திலெல்லாம் படிப்பு பாடம் எல்லாம் வாயாலேயே சொல்லுவாங்க, இவனும் காதால் கேட்கணும். அதுதான் படிப்பு. அதுவே இப்போ திரும்பி வர்றதுங்கிறது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம்.